அப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாரு. நான் சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சது நீங்கள் சொல்லுவாங்க. அவர் இது சாட்சாத் மனுஷனாக இருக்க முடியாது. ஒரே இது 18 அர்த்தம் சொல்கிறாரு. சாட்சாத் காலை கொடுத்துறாரு. நீங்கள் சாட்சாத் கிருஷ்ணன் தான் ஏற்றுன்றார். பகவானை தவிர யாராலையும் இந்த ஸ்லோகத்துக்கு 18 மீனிங் சொல்ல முடியாது. சொன்னோடனே சரி மாத்திரம் நினைக்கிறார். இப்போ ஒரு காலில் விழுந்துட்டார், பவ்யம் ஆகிட்டார், ஈகோ போயிடுச்சு. அதனால இவருக்கு நம்ம யாரும் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய விஷ்ணு ஃபார்ம் முதல்ல காமிக்கிறார். 4 திருக்கரங்களோட விஷ்ணுன்னு காமிக்கிறார். அப்புறம் மாறி கிருஷ்ணன் காமிக்கிறார். ஆனால் கிருஷ்ணன் தான் காமிக்கிறார், ராதா கிருஷ்ணன் காமிக்கிறார். அது இவருக்கு ராமானந்தராய் மட்டும்தான் ராதாகிருஷ்ணன் காமிக்கிறார். ஆனால் இவருக்கு தகுதி இல்லை ராதானை பார்க்கணும். அதனால வெறும் கிருஷ்ணர் பிளாக் கலரில் ப்ளூ கூட காமிக்கிறார். நேரம் அவருக்கு காமிக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. இந்த சைத்தன்யமாவு கட்டி பிடிச்சா என்ன பிரேமத்தோடு எல்லா அறிவுலையும் வந்துடுச்சு. உடம்பு ஸ்தம்பித்து போச்சு, நகர்த்த முடியல, பேரலைஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கண்ணிலேருந்து காதலாக கொட்டுறது, மயக்கம் போட்டு விடுறாரு, திருப்பி ஏற்றுக்கிறாரு, டான்ஸ் பண்ணுறாரு, சேண்ட் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு அவருக்கே தெரியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அன்றைக்கே நம்ம பார்த்த மாதிரி ட்ரெயினில் வந்தால் நம்மளால் அதை வர்ணிக்க முடியாது. கிருஷ்ணர் பார்த்தாலே நம்மளுக்கு ஒன்றும் வாய் அடைச்சி போட்டு பேச முடியாது. ஏன்னா அவர் அன்லிமிட்டெட், என்ன சொல்ல முடியாது அவரை பற்றி என்ன சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஆனோடனே உடனே அவர் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணன் புரிஞ்சினோடனே அந்த சமயத்தில் சதஸ்லோக ஏகதண்ட, சதஸ்லோக கையில் ஏகதண்ட 24 ஒரு முகூர்த்தம் 24 minutes கூட ஆகலாம். நான் ஆயிட்டு முடியலையாம். 24 வருஷத்துக்கு 100 ஸ்லோகங்கள் ஆட்டோமேட்டிக் கம்போஸ் பண்ணுறாரு மகாபிரபு அனுகிரகத்துக்கு. மகாபிரபு பெருமையை பற்றி 100 ஸ்லோகம் தான் வருது. எழுதலை, வாயால் சொல்கிறார். அது அஃப்கோர்ஸ் யாரோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு சத ஸ்லோகம்னா 100 ஸ்லோகங்கள் எழுதுகிறார். அந்த மாதிரி எழுதுனதில் அந்த ஸ்லோகத்தில் 100 வருதா இல்லை தனியாப்புறம் சர்வப்பட்டாச்சாரி அந்த ஸ்லோகம் எழுதிட்டாரா தெரியாது. மகாபிரபு பெருமைகள் இப்பேற்பட்டவர் பர்சனல் அவதாரம். அவரால் புரிஞ்சுக்க முடியல. மகாபிரபு புரிஞ்சுக்க நம்மளாம் அந்த மூலம் ஏதோ துளி அளவு புரிஞ்சினாலே போகணும். துளி அளவு தூசி அளவு புரிஞ்சாலே போகணும். ஸோ அந்த பாட்டு தான் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ஸோ இந்த சர்வப்பட்டாச்சாரியா கன்வின்ஸ் அப்போ அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் ஏற்றுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. நம்ம இதில் கூட இந்த சர்க்கிள்ஸ் கூட உலகத்தில் கூட நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணன் தான் ஏற்றுக்கிறார். பெரிய சன்னியாசியை ஏற்றுக்கிறாங்க, பெரிய டிவோட்டி ஏற்றுக்கிறாங்க. பட் ப்ரூவ் பண்ணுறாரு சர்வப்பட்டாச்சாரிக்கு கிருஷ்ணன் காட்சி சாட்சாத் கிருஷ்ணன் உருவ காமிச்சு ப்ரூவ் பண்ணுறாரு. அவங்க ஸ்லோவாக எழுதியிருக்காரு. இந்த ஸ்லோகம் கூட நம்மள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், கலெக்ஷனில் இருக்கும். பட் 100 ஸ்லோகம் பாட முடியாது. அழகான ஸ்லோகம் மட்டும் ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் ஞாபகம் வந்தது. இந்த பாட்டு நான் எப்போ கேட்டிருக்கேன்னா 2008-9 ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் நான் கூகுள்லேருந்து. அப்போ ஸ்பீக்கர் வச்சுருப்பேன். அப்போல்லாம் வாட்ஸ்அப் கிடையாது. 2008-9 வாட்ஸ்அப் கிடையாது. கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணி தான் கேட்பேன். ஏதோ ஒரு சார்ஜ் ஏதோ ஒரு கூகுளில் தேடும்போது பாட்டு போட்டோம்மா. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தாங்க 2008-9 ஐ திங்க் ஸோ. அந்த சமயத்தில் அப்போ தினம் கேட்பேன் அந்த பாட்டு. அவ்வளோ பிடிக்கும். அது யார் பாடினான்னு தெரியல. அது சிங்கு ரொம்ப அழகாக பாடியிருப்பார். மேபி சுல் தாமதரோ யாரும் தெரியல. ஏதோ ரொம்ப பார்க்கணும், யூடியூப்பில் பார்க்கணும். திருப்பி கேட்பாங்க. அப்புறம் கேட்கறது விட்டுட்டேன். வருஷமாச்சு கேட்குறேன். திருப்பியும் கேட்குறேன். ஆல்மோஸ்ட் 10 years கழிச்சு இந்த பாட்டு கேட்குறேன். ரொம்ப அழகாக. அப்போ தான் சமப்பட்டாச்சாரியா அந்த லீலாலாம் ஞாபகம் வந்துட்டு எப்போ எப்படி மீட் பண்ணாங்க, எப்போ ஸ்லோகம் பண்ணாங்க. எதுக்குன்னா இப்போ நம்ம சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்தை டெய்லி படித்தாதான், ஒரு 4 ஸ்லோகம் படித்தாதான் நம்ம சைத்தன்ய மகாபிரபு கான்ஷியஸ் இருக்க முடியாது. வெறும் பகவத்கீதை படித்தா கூட இருக்க முடியாது. வி ஹேவ் டு கோ டு சைத்தன்ய மகாபிரபு கான்ஷியஸ். இப்போ தமிழ்லையும் வந்துருச்சு, அழகாக இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். ஸோ நம்ம அது சைத்தன்ய சரிதாமிரத்தை தமிழில் வாங்கி இங்கிலீஷில் வாங்கி ஒரு 4 ஸ்லோகமாக டெய்லி படிக்கணும். அப்போது ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த ஃபீல் வரும். அவர் கிருஷ்ணர் தான் பிரேமை உண்டு இருக்குது, அது நம்மளால் அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரும். பகவத்கீதா ஃபிலாசபி கண்டிப்பாக அது படிக்கணும். பட் வி ஹேவ் டு கம் டு சைத்தன்ய கான்ஷியஸ்னஸ். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணன் ஒன்று தான். பட் இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுடைய
சரித்திரத்தை அவருடைய டீச்சிங்ஸ் இந்த டீச்சிங்ஸ் லார்ட் சைத்தன்யா ஒரே புஸ்தகத்துக்கு ரொம்ப அது எழுதியிருக்காரு, அது கூட படிக்கலாம். ரொம்ப ஃபிலசாபிக்கலாக இருக்கும். இதில் லீலா, அதுலேயும் லீலா இருக்கும், ஃபிலாசபி இருக்கும், படிக்கிறது நல்லது. ஸோ